அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். தொடர்ந்து நம்மளுடைய ஆத்ம சொந்தங்களோடும் நண்பர்களோடும் நம்ம இந்த உரையாடலை தொடர்வதில் எனக்கு சிறு சிறு தடைகள். பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா அப்படின்னு ஒரு பழைய பாடல் இருக்குது. அந்த பாடலை எனக்கு ஒலிக்க செய்து சில கேள்விகளை என் முன்னே எழுப்புகிறார்கள். சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னையில் போய் நான் ஒரு நபருக்கு உபதேசம் கொடுத்துட்டு வந்திருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. ஐயா, நீங்கள் சென்னையில் ஒரு நண்பருக்கு உபதேசம் கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஞாபகம் இருக்குது. அவங்க கூட அவங்க தம்பி ஒருத்தர் உங்களை சந்தித்தார், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையே. ஐயா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, தலையில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் ஞாபகம் வந்துருச்சு. என்னாச்சுங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், தலையில் கத்தி வைக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லிட்டாங்கய்யா. அந்த சந்தோஷமான செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் ஃபோன் அடித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா பேர் தனஞ்சயன். அந்த ஐயா நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த சந்தோஷமான தகவலை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதுதான், இந்த சிந்தனா சக்திகளை கூட நான் கொஞ்சம் சேகரித்து வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன். ஏன்னா ஒரு பார்வையில் அவங்களுடைய அந்த பிரச்சனைகள் தீருது அப்படின்னும் போது என்னுடைய சக்திகளை நான் எப்படியெல்லாம் சேகரிக்கணுமோ அப்படியெல்லாம் சேகரித்து வந்தால் தான் அந்த மாதிரி நபர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வல்லமை நம்மளுக்குள்ளே உற்பத்தி ஆகுன்றத நான் தெளிவுற தெரிஞ்சுக்கிட்டேன். அதனுடைய ஒரு சாராம்சமாக தான் பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா அப்படின்னு நான் வீடியோவில் சில உரையாடலை நான் நிகழ்த்தும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க மேலேருந்து. ஆக சிந்தித்து பார்த்தா என்ன அவங்க முழுமைப்படுத்துகிறாங்க, வடிவமைக்கிறாங்க. அதற்கு தகுந்த மாதிரி என்னை நான் ஒப்பு கொடுத்தால் மட்டுமே அந்த பலருக்கு நன்மை அளிக்கக்கூடிய, பார்வையில் நன்மை அளிக்கக்கூடிய அந்த சாத்தியம் நமக்கு சாதகமாகும். எனவே தான் என் அன்பு உள்ளங்களுக்கு இந்த செய்தியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் என்னுடைய உரையாடல் என்பது கொஞ்சம் கம்மியாக தான், முன்ன மாதிரி தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி உங்களுக்கான நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆத்ம நமஸ்காரம்.